Hi guys, today is STR celebration birthday. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணனே தெரிஞ்சிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டாங்க நேற்று கொண்டாடினாங்க. எஸ்டே அப்படின்னு சொல்லலாம். நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் எஸ்டிஆர் பழைய வீடியோஸ்லாம் பார்க்க நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதுனால எஸ்டிஆர் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அவர் ஆக்டிங்காகன்னு சொல்ல, ஒரு நல்ல மனுஷன் அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தனுக்கு ப்ராப்ளம் வரும்போது தான் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு இடையில பிரச்சனை ஃபேஸ் பண்ணிவிட்டு டீப் கம்பேக் கொடுக்கலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஆனால் எஸ்டிஆர் நிறைய கஷ்டம் வந்துச்சு. ஆனால் அந்த கஷ்டம்லாம் போய் டிபி கம்பேக்கை கொடுத்துருக்காரு. எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்காக வந்து நடிக்கிறார். மாநாண்டா சொல்லவே வேணாம். அந்த படத்துக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு, வால் படத்துக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர தான் எஸ்டிஆர் கொஞ்சம் மேலே இருக்கார். கொஞ்சம் மேலே இருக்கார். ஆனால் தளபதி சொன்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாதானே பிரச்சனை வந்தாதானே எல்லாமே நல்லது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக்கும்னு சொல்லுவார்ல. அது மாதிரி எஸ்டிஆர் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதெல்லாம் அசால்ட்டாக உரித்து ஃபேன்ஸுக்காக நடிக்க வராதுல்ல, உங்களுக்காக நடிக்க வராதுல்ல. அப்புறம் எஸ்டிஆர் படம் எப்போ வரும்னே தெரில. இன்னும் அரசன் வரணும்னு சொன்னாங்க. அது எப்போ வரும்னு தெரில. வெற்றிமாறன் கூட டைரக்ஷன் அரசன். அதுக்கப்புறம் இந்த படம் எஸ்டிஆர் படத்தில் இன்னொரு படம் கூட வரும்போதுங்க காடு அதுவும் வரும்னு சொல்லிட்டு எப்போ அப்டேட் இன்னும் வரல. வெயிட்டிங் ஃபார் எஸ்டிஆர் ஃபேன் படம். ஐ லவ் யூ எஸ்டிஆர், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. எஸ்டிஆர், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. Bye.